ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஆப்பிள் ஜாம் தான் பார்க்க போகிறோம். எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல், எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் இல்லாமல் நம்ம நேச்சுரலாக செய்ய போகிறோம். இந்த ஆப்பிள் பார்த்திங்கன்னா, பாப்பாவோட காது ஃபங்க்ஷனுக்கு நிறைய ஆப்பிள்ஸ் வந்துருந்தது. அதை வச்சு தான் அவ்வளோ வேஸ்ட்டாக போக வேணாம்னு சொல்லிட்டு நான் சரி ஜாம் பண்ணிடலாமேன்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஆப்பிளை நல்லா கட் பண்ணிக்கலாம், பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சில பேருக்கு அதோட தோலோட போடுறது பிடிக்காதவங்க தோலை நீக்கிட்டு கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் தோலோடு தான் போடுறேன். ஏன்னா இப்போ தோலோடு போடும்போது நீங்கள் லாஸ்ட்டாக எல்லாத்தையும் அரைச்சதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணணும். நீங்கள் தோல் இல்லாமல் போடும்போது ஃபில்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் ஆப்பிள் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் பீட்ரூட்டு ஒரு சின்ன பீட்ரூட்டில் பாதி சைஸ் தான் பீட்ரூட் எடுத்திருக்கேன். அதை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிறேன். இந்த பீட்ரூட் பார்த்திங்கன்னா, நான் வெறும் கலருக்காக மட்டும்தான் சேர்க்குறேன். இதோட வாசனை சும்மா அப்படின்னு கேட்டால் வராது. நம்ம ஏன்னா ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸ்டீம் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்கவே போகிறோம். அதனால் அதோட வாசனை வராது. இப்போ ஒரு இட்லி குக்கரில் ஒரு தட்டு வச்சுட்டு அதில் நம்ம ஆப்பிளும் அந்த பீட்ரூட்டையும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். இது ஆப்பிள் சீக்கிரம் வெந்துடும், பீட்ரூட் கொஞ்சம் வேகணும், அதுக்காக தான் 10 நிமிஷம். இப்போ எல்லா ஆப்பிளும் நல்லா வெந்துடுச்சு. நம்ம நைஃப் வச்சு பார்க்கும்போது நல்லா உள்ளே போகுது பாருங்கள். அதே மாதிரி பீட்ரூட்டும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போது இது நல்லா ஆறிடுச்சு. இதை நான் 2 பேட்சாக போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போது நான் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்திருக்கேன். நான் இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலை. நம்ம வேக வைக்கும் போது அந்த பழத்துலேயே தண்ணி சேர்ந்துருக்கும். அதை மட்டும் வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை ஃபில்டர் பண்ணி போனேன். இது ஃபஸ்ட்டு பேட்ச்சு. இப்போ 2வது பேட்சும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஆப்பிள் பியூரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு பேனில் இந்த ஆப்பிள் பியூரியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் நான் சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போ ஆப்பிள் பியூரி பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு இருக்கும். நான் 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். நமக்கு பத்தலைன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மிக்ஸ் பண்ண இதோட கலர் இன்னும் டார்க்காக மாறும். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போது ஒரு 15 நிமிஷம் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தோன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் கட்டியாக இருக்குது. இது இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு எலுமிச்சை பழத்தை நல்லா புழிஞ்சு விட்டுக்கிறேன். இது அந்த ஜாமுக்கு இன்னொரு கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கலர் விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகணும். இதோட கரெக்டான பதம் வந்துடுச்சு. இது எப்படி பார்க்குறதுனா, இப்போ கரண்டியில் எடுக்கும்போது அது கீழே விழாமல் இருக்கணும். அதுவும் இல்லைன்னா நம்ம இதை லெவல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோடு இழுக்கும்போது 2 லைனும் சேராத மாதிரி இருக்கணும். அப்போ தான் கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போது ஆப்பிள் ஜாம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பரான, ரொம்ப டேஸ்ட்டான, ஹைஜீனிக்காக குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம்.
இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்போவுமே ஆப்பிள் நிறையா இருந்தாலோ இல்லை பைனாப்பிள் இருந்தாலோ வந்து நான் இந்த மாதிரி ஜாம் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். பழத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஜாம் பண்ணி வைக்கும் போது நமக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய வீடியோஸ் காத்துட்ருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.